நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது, தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதுக்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு, மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு, புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு, அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு, சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும், அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். உழைப்பும் உறுதியான மனமும் கொண்டவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள் கூட. உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமையடைஞ்சிருக்கிறதால எத்தனையோ சிக்கல்களை கடந்து வந்திருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மன குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். உங்களுடைய வேலையில இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். மாத தொடக்கத்துல அதுவும் உங்க ராசியில கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால சர்ப்ப தோஷத்தின் பின்னணியில இருக்கிறாங்க கன்னிராசிக்காரர்கள் அனைவரும். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதால அற்புதமான நேரமா இருக்குது. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இதுவரைக்கும் சீரற்ற நிலையில இருந்திருக்கும், இனிமேல் சிறப்பா இருக்க போகுது. தடையில இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே படிப்படியா நடக்க போகுது. உங்களுக்கு உத்தியோகம், தொழில் எல்லாம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட போறீங்க கன்னிராசிக்காரர்கள். தினசரி காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு துளசி மாடமோ அல்லது துளசி செடிக்கோ தண்ணீர் ஊற்றி அகல் விளக்குல தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். சங்கடங்கள் நீங்கி, தடைகள் நீங்கி, காரிய வெற்றி உண்டாகிறதுக்கு ஏழைகளுக்கு சனிக்கிழமையில 10 பேருக்கு உளுந்து வடைய தானமா வாங்கி கொடுங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த மாதத்துல அடிக்கடி உல்லாச பயணம்லாம் சென்று வருவீங்க கன்னிராசிக்காரர்கள்லாம். அப்பாவோட சொத்துக்களை பராமரிப்பதற்காக செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் தொழில், பங்கு வர்த்தகம், கமிஷன் தொழில்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரங்கிறது சிறப்பா இருக்கும். தொழில் வியாபாரத்துல வேலை விஷயமா வெளியூர் அப்படிங்கிறது அடிக்கடி பயணம் சென்று வருவீங்க. அந்த பயணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வீடு மாற்றம், இட மாற்றம்லாம் வரலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. தினசரி காலையில எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரிய பகவானை வழிபாடு செய்துவாங்க. மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அஷ்டமத்துல குரு சஞ்சரிக்கிறதால அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது கூடுதலா இருந்தாலும் கிடைக்கக்கூடிய ஊதியம் உங்களுக்கு குறைவா தான் இருக்கும். உடம்பு சார்ந்த விஷயத்திலேயே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அதனால மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கலாம். கொஞ்சம் உற்சாகம் குறைந்து காணப்படுவீங்க கன்னிராசிக்காரர்கள்லாம்.
கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு தொகை செலவழிஞ்ச பின்னர் அடுத்த தொகை உங்களுடைய கைக்கு கிடைக்கும். வரவறிஞ்சு செலவு செய்யறது தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்துல நல்லது. இந்த நேரத்துல நீங்க குரு பகவானு கூறிய வழிபாடுகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவரால் ஏற்படக்கூடிய தாக்கம் சற்று குறையும் உங்களுக்கு. தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு. சுகஸ்தானத்துல சுக்கிரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்லதுதான். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் நீங்க ஆசைப்பட்டு காத்திருந்த காரியம் கைகூடும். தொழிலை தொடங்குறதுக்காக வங்கிகள்ல கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கனாலோ அல்லது யார்ட்டையாவது பண உதவி கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதத்துல கிடைக்கும். இந்த தை மாதத்துல உங்களுக்கு ஒரு புதிய வழி அப்படிங்கறது பிறக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தாயால உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. தாய் வழியிலிருந்து சொத்துக்கள் வரலாம் அல்லது ஒரு தொகை கிடைக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாய் உங்களுக்கு எப்பவுமே ஆதரவா இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல செயல்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்க இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது நண்பர்கள் மூலியமா கிடைக்கும். இந்த மாதத்துல மாத தொடக்கத்தில் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ஜீவனஸ்தானம் வலுப்படுவதால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். கடந்த காலத்துல நடைபெறாதிருந்த காரியங்கள்லாம் இனிமேல் படிப்படியா உங்களுக்கு நடக்க தொடங்கும். உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குறைய போகுது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் தேவையான சலுகைகளை வழங்குவாங்க. பணியிடத்துல எல்லாம் மாற்றம் அப்படிங்கிறது வரலாம். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மூலதனத்தை நீங்க கேட்டவர்கள்லாம் இந்த மாதத்துல கொடுப்பாங்க. தொழில் சார்ந்த கடன்களை வங்கிகள்ல விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியத்தோட கூடிய வங்கி கடன்லாம் இந்த மாதத்துல கிடைக்கலாம். ஆன்மீக சான்றோர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதே மாதிரி வீடு கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தை மாதத்துல குடிபுகிறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வராரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புதன் வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் கிடைக்க போகுது. பொருளாதாரத்துல அப்படிங்கிறது முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே பொது வட்டாரத்துல உயர போகுது. பிள்ளைகளாலையும் சரி நீங்க செய்யக்கூடிய செயல்களாலையும் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கண்ணும் கருத்துமா இருந்து முடிச்சு கொடுப்பீங்க. வெளிநாட்டு முயற்சியில இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. உங்களுக்கு கல்யாண முயற்சி கைகூட வரப்போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு. மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடுங்கிறதாலேயே அவர் உச்சம் பெறுவதால உங்களுக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனைகள்லாம் வரலாம். மருத்துவ செலவு அப்படிங்கிறது சற்று கூடுதலா இருக்கும். பிள்ளைகளாலையும் சரி பெற்றோர்களாலையும் சரி உங்களுக்கு மருத்துவ செலவு வரலாம். வருமான பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நேரம் இந்த தை மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு உத்தியோகத்துல எல்லாம் சக பணியாளர்களால தொல்லைகள்லாம் ஏற்படலாம். அவர்களிடத்துல சற்று எச்சரிக்கையா நடந்துக்குங்க. ஆவணங்களையும் கோப்புகளையும் பணத்தையும் கையாளுறவங்கெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்துக்க வேண்டாம். உங்களுடைய குடும்ப விவகாரங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்துல 3ஆம் நபரோட தலையீடு அப்படிங்கிறது இருக்கும் பொழுது பிரச்சனைகள் பெரிதாகலாம். அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி பாதையை நோக்கி செல்ல போறீங்க. அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே இந்த தை மாதம் சிறப்பாகவே இருக்கு. அடிக்கடி பயணங்கள்லாம் சென்று வருவதால செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மேலிடத்துல இருக்கிறவர்களோட உத்தரவின்றி எந்த விதமான வாக்குறுதியை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கெல்லாம் பெற்றோரும் ஆசிரியரும் உறுதுணையா இருப்பாங்க. பாடங்களை நன்கு கவனித்து படிங்க. அதே மாதிரி அன்றைய பாடங்களை அன்றைய படிங்க. நாளை படிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மாணவர்கள்லாம் தவிர்த்துக்கணும். பெண்கள்லாம் குடும்பம் முன்னேற்றம் கண்டு மனதில் மகிழ்ச்சி அடைவீங்க. புதிதா திருமணமான தம்பதியர்களுக்குள்ள பாசமும் நேசமும் அதிகரிக்கும். இந்த மாதத்துல குழந்தை வாக்கியத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். நல்ல செய்தி அப்படிங்கிறது இல்லத்துல தேடி வரும் பெண்களுக்கெல்லாம் சனிக்கிழமை தோறும் விஷ்ணு சகசரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டுவாங்க. எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பெருமாளை வணங்கி நிதிநிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்து வர்றது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் மன உறுதியுடன் எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம்